எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 5 கிரகங்களுடைய சேர்க்கை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 5வது பாவகத்தில் 5 கிரகங்கள் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய மீனம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது பாவகத்தில் 5 கிரகங்கள் சனி பகவான், சூரிய பகவான், புதன், சுக்கிரன், ராகு 5 கிரகங்களுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை தரப்போகுதா அல்லது பாதகமான பலனை தரப்போகுதா. பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குதானே செய்யுது. எதிர்பார்ப்புகள் இல்லாதவங்க யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில், ஒவ்வொரு நேரத்தில், ஒவ்வொரு மாதத்தில், ஒவ்வொரு வருடத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறதில்ல பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு யோகம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். இதில் மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் அதே மாதிரி கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆவார். அப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் குரு தான், புத்திரஸ்தானாதிபதியும் குரு தான். தனஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி விருச்சிக ராசிக்கு 7வது பாவகத்தில் ஏற்கனவே கோச்சார ரீதியாக ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரிச்ச நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் 5 கிரகங்கள், குரு பகவான் 6 கிரகங்கள், செவ்வாய் 7 கிரகங்களுடைய பார்வை லாபஸ்தானத்தில் படப்போகுது. விருச்சிக ராசிக்கு 11வது பாவகன்றது தானுங்க லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தில் 7 கிரகங்களுடைய பார்வைப்படுதே. அப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகுதுங்க விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அப்படி என்ன சார் மாற்றம் வரப்போகுது? விடியல் பிறக்கக்கூடிய தருணம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும். ஏன் எல்லா நேரத்துலையும் முடியும். சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். ஒரு சில நேரத்தில் தான் முடியுது, ஒரு சிலரால் மட்டும்தான் சாதிக்க முடியுது. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 2,000 ரூபாய் மிச்சம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சவங்க மறுக்க 2 லட்ச ரூபாய் ஒரு இடத்துல கடன் வாங்கி பிழைக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நேர காலங்கள் தான் ஒரு மனுஷனை உயர்த்துறதோ அல்லது தாழ்த்துறதோ. விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய மார்ச் மாதம் 29 சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள், மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19 தேதிக்குள்ளார மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எந்த மாதிரி மாற்றம் அப்படின்னா, இந்த மாற்றங்கள் அதிகபட்சம் மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். சரியா? உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருந்தால் 10 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கலாம். அல்லது ஒரு நிறுவனத்தில் ஒரு 50 பேருக்கு நீங்கள் மேலே இருக்கலாம். தொட்டதை துலங்கும் நினைக்கிறது நடக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தருணமாக இருக்கும். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய, குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய, படிப்பு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய, உடல்ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த அமைப்பெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வேலை வாய்ப்பில் வளர்ச்சி, குடுக்கல் வாங்கல் இருக்கிற சங்கடம் சரியாகிறது, புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறது. எங்க புத்திர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு, புத்திர ஸ்தானாதிபதியும் குரு தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்போ அவருடைய பார்வை பார்க்கக்கூடிய தருணத்தில் பரிவர்த்தனை யோகம். திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவும் கிரக பரிவர்த்தனை. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அசுர குருவும் தேவ குருவும் கிரக பரிவர்த்தனை.
அசுர குருவும் தேவ குருவும் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாங்க. உங்களுக்கு மட்டும் யோகத்தை கொடுக்காது இந்த நேரம். நீங்கள் பெண்ணாக இருந்தால் மன வாழ்க்கை, அதாவது கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு இது அற்புதமான நேரம். இல்லை நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு இது அற்புதமான நேரம். எத்தனையோ பேர் வெளியூர் போகணுன்ற ஆசை இருக்கும், அல்லது வெளிநாடு போகணுன்ற ஆசை இருந்திருக்கும். இது வரைக்கும் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்குதானே செய்கிறீங்க. இந்த நேரம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நடைமுறையில் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. நமக்கு நேர காலங்கள் சாதகமாக மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சிந்தனையில் இல்லாமல் இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் மூலயமா ஒரு செயல் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பைக்கு வாங்கணும் இல்லை காரு வாங்கணுன்ற எண்ணமே இல்லாமல் இருப்போம். திடீர்னு ஒரு நபரால் ஒரு 10 காசு கையில் இருக்காது, அந்த நேரத்தில் அந்த ஒரு வண்டி வாகனம் வாங்குற மாதிரி ஆகும். அதே மாதிரி திருமணம் எப்பயும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக 10 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். சலிச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வரன் செட் ஆகும். கையில் 4 காசு இருக்காது, ஒரு வீடு வாசல் வாங்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் ஒருத்தர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். அதுக்கு நம்ம எந்த ஜோலிக்கும் போகாமல் எந்த முயற்சியும் பண்ணாமல் இருந்தோம்னா வேலைக்காகாது. முயற்சின்ற விதையை விதைக்கும் பொழுது தான் வளர்ச்சின்ற விருட்சம் வரும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை, 10 பிள்ளைகளும் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. முயற்சின்றது 10 பேர் எடுத்தாலும் அதில் வளர்ச்சின்றது ஒருத்தருக்கு. ஸோ நேர காலங்களில் சாதகமாக இருக்கிறவருக்கு. ஸோ இது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டான மிக சிறந்த அருமையான அற்புதமான ஒரு அனுகூலம் கொடுக்கக்கூடிய நேரம். வளரணும்னு நினைக்கிறவங்க, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேன், மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராப்தம் 30 வருஷம் கழிச்சு தான் வரும். 30 வருஷத்தில் யார் இருக்கா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. யார் மூச்சும் யார் கையில் இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற விஷயம் அதுதானுங்க. இப்போது சரியான முறையில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய தருணத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் சேலம் தாண்டி மேட்டூர்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். மேட்டூரிலிருந்து கொள்ளைகால் போகிற பாதை மாதேஸ்வரன் மலை கூகுளில் போட்டவங்களுக்கு வந்துட்டு போகுது. மாதேஸ்வரன் மலை கோவிலுக்கு, அந்த மலை கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, அந்த சிவனை வழிபட்டுட்டு வாங்க. சார் என்ன சார் காரணம்? என் ராசியாதிபதி எல்லாரும் சொல்கிறாங்க செவ்வான்னு சொல்கிறாங்க. செவ்வாவுக்கு முருகர் தானே சார் பிரதானமான தெய்வம். நீங்கள் என்ன சார் சிவனை போய் வழிபட்டுட்டு வரீங்க? உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி யாருங்க? நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம எடுத்துக்கிடணும். தலைவலின்னு வரும் பொழுது தலைவலி மாத்திரை தான் நம்ம எடுத்துக்கிடணுமே தவிர, அல்லது தலைவலி சரியாகிறதுக்கான முயற்சிகள் தான் எடுத்துக்கிடணுமே தவிர, வயிற்று வலி மாத்திரையோ கால் வலி மாத்திரையோ அதுக்கான வைத்தியமாக நம்ம பண்ண போகிறதில்லை இல்லையா? எது தேவையோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ உங்களுக்கு பிரதானமாக எந்த விஷயம் சாதகமாக இருக்குன்னு சொல்கிறேனுங்க? தொழில் ஸ்தானம் சாதகமாக இருக்குன்னு சொல்கிறேனுங்க. என்ன காரணம்? இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். என்ன காரணம் அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே அந்த பிராப்தம் இல்லைங்க. நெசமாக சொல்கிறேனுங்க, நிச்சயமாக வேறு யாருக்குமே அந்த பிராப்தம் கிடையாது. விருச்சிக ராசியில் அவதரித்தவங்களுக்கு மட்டும்தான், அதாவது பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன். 10வது பாவகம், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராப்தம் இருக்கும். இதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு யாருக்குமே இல்லாத பிராப்தம் ராசிநாதன், அவங்களுடைய ராசிநாதன் சூரியன். அந்த மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன், தொழில் காரக சனி. அப்போ சனியும் சூரியனும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்குறாங்க. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீட்சத்தில் இருந்தாலும் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் பிரமாதமான நேரம்.
அந்த ஒரு சூழல்ல இந்த தருணத்தில் பிரதானமாக வரக்கூடியது உங்களுக்கு தொழில். ஒன்று சுய தொழில் செய்வீங்க, அல்லது பதவி உயர்வு ஏற்படும், அல்லது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், இல்லை வேலை மாற்றங்கள். உங்களுடைய ஜீவனம் நல்லா இருக்குங்க. ஒரே வார்த்தை சொல்லணும்னா 1000 கேள்வி வேண்டாம். உங்களுடைய ஜீவனம் நல்லா இருக்கும். ஒரு பான சாதத்துக்கு ஒரு சாதம் தான் பதம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாதமும் பதம் கிடையாது. இந்த தருணத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம்னா மாதேஸ்வரன் மலை. சிவனாலயம் எல்லா இடத்துலையும் தான் சார் இருக்குது. அது ஏன் சார் அங்கே போக சொல்கிறீங்க? நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். குடுப்பனை இருந்தால் தான் அந்த திருத்தலத்துக்கு உங்களால் போக முடியுமே தவிர நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் சத்தியமாக அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது. குடுப்பனை இருக்கணும், பிரார்த்தம் இருக்கணும். மாதேஸ்வரன் மலைன்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்துக்கு அந்த சிவனை வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன மாறுதல் இருக்குதுன்றது அதன் பிறகு எனக்கு சொல்லுங்கள். இது புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான நேரம்னு சொல்லியிருக்கேன். தொழில் ஸ்தானம் தான் பிரதானம், மெயின் தொழில் ஸ்தானம் தான், அதில் மாற்றுகிறது கிடையாது. எக்ஸ்போர்ட் பண்ணுறேனுங்க, செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன், செய்ய முடியல. நீங்கள் சொல்லுவீங்க, ஐயா தகுதியே இல்லாதவங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. தகுதியே இல்லாதவங்கெல்லாம் யாரோ எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. எல்லா தகுதி இருந்து நான் ஒரே இடத்துல இருக்கிறேன், இப்படியெல்லாம் சங்கடப்படுறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. நான் வேலை செய்கிற கம்பெனியில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க சார். 4 மணி நேரம் வேலை தான் சார் அவங்க பார்க்குறாங்க. 12 மணி நேரம் வேலை நான் பார்க்குறேன் சார். என் வேலைக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் சார். ஆனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை. இப்போவும் யாரோ பிழைக்கிறதுக்கு தான் சார் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேறு வழி இல்லாமல் தான் இந்த வேலை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்கிற அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இருக்க தானேங்க செய்கிறாங்க. 5 விரலும் ஒரு மாதிரி இருக்கா? ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு ராசியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க? இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யுது. இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பொழுது இந்த 5 விரலும் ஒரு மாதிரி இல்லைனாலும் 5 விரலுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிராப்தத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேனுங்க, உங்களை யாரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியமெல்லாம் இல்லவே இல்லை. சத்தியமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்க யாருமே நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி என்ன யாராவது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் சார் அப்படின்ட்டு. நம்ம போகிற பாதை இதுதான் அப்படின்னு வழிகாட்டி மட்டும் இருந்தால் போதுமானது. வழியை காட்டி விட்டுட்டு வழியிலேயே நின்றுக்கோங்க, நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிடுறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசியில் பிறந்திருப்பாங்க. அற்புதமான நட்சத்திரங்கள். விருச்சிக ராசியுடைய முதல் நட்சத்திரம் விசாகம், தமிழ் கடவுள் முருகர் பிறந்த நட்சத்திரம், முருகர் அவதரித்த நட்சத்திரம். அடுத்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், மகாலட்சுமி அம்மன் அவதரித்த நட்சத்திரம். அதன் பிறகு வர வேண்டிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரங்க அந்த கேட்டை நட்சத்திரம். மற்றவங்களுடைய வாழ்க்கையும் சரி, வாழ்வாதாரத்துக்கும் சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காரணமாக இருப்பீங்களே தவிர, உறுதுணையாக இருப்பீங்களே தவிர, யாருடைய சங்கடத்துக்கும் நீங்கள் காரணமாக இருந்துட மாட்டீங்க. அப்பேற்பட்ட விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும், சம்பாதிக்கணுமா அல்லது சாதிக்கணுமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு மேலுக்கு போகிறதுக்கான பாதையை பார்த்துக்கோங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே 16ஆம் தேதி வரை தான் உங்களுக்கு பிரதானமான ஒரு நேரம். அதுக்கு மேற்கொண்டு இந்த பலன் எதிர்பார்க்காதீங்க, சரியா? இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.